ஃபைனலாக எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி ஜேசன் சஞ்சய் அவர்களை கொடுத்துருக்காங்க. ஜேசன் சஞ்சய் அவர்களோட இன்டர்வியூ இணையதளத்தில் செம்ம வைரலாக போய்கொண்டு இருக்கு. முக்கியமாக விஜய் மீது இருந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு ஒரு விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது ஜேசன் சஞ்சய் அவர்களோட நடிப்பில் வெளியாக இருக்கும் சிக்மா திரைப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த திரைப்படத்தோட அஃபிஷியலான ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 18 ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகளில் ஜேசன் சஞ்சய் கலந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தனியார் ஊடகத்துக்கு பேட்டி ஜேசன் சஞ்சய் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. ஸோ ஆங்கர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு பெரிய டைரக்டர் ஒரு ஃபஸ்ட்டு படம் எடுக்கிறீங்க. இந்த படம் ஒரு பெரிய அளவில் ஹிட் ஆகுது. அதாவது ஹாலிவுட் லெவல் பெரிய ஹிட் ஆகுது. அப்போ ஹாலிவுட்டில் உங்களை ஃபிலிம் எடுக்க கூப்பிட்றாங்க. ஸோ நீங்கள் ஹாலிவுட்டில் ஃபிலிம் எடுக்க போகிறீங்க. ஸோ இந்தியாவில் இருக்க ஒரு ஆக்டர் கூப்பிட்டு போகணும், இல்லை தமிழில் இருக்க ஒரு ஆக்டர் நீங்கள் கூப்பிட்டு போகணுன்னா ஹாலிவுட்டுக்கு எந்த ஆக்டர் தமிழ் ஆக்டரை கூப்பிட்டு போவீங்க அப்படிங்கிற கேள்வி டிடி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் இணையதளத்தில் செம்மையான ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. நான் கண்மூடி யோசித்தாலே அப்பா தான் ஞாபகத்துக்கு வருவார், அப்பா ஃபேஸ் தான் ஞாபகத்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விஜய் அவர்களோட ஃபேஸ் தான் ஞாபகத்துக்கு வரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில விஷயத்த சொல்லியிருக்காங்க. தன்னோட சின்ன வயசில் நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு மேக்ஸ் வராது. அப்போ மேக்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு. என் காலேஜில் என் ப்ரொஃபஸருக்கு ப்ராங்க் கால் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இன்றைக்கி எக்ஸாம் வைக்கக்கூடாது அப்படி இப்படி ப்ராங்க் கால் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்க என்னோடய பேரண்ட்ஸ்கிட்டே நான் ப்ராங்க் கால் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. இது இல்லாமல் டிடி ஆங்கர் இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி கேட்டாங்க. இப்போ நீங்கள் ஆக்டர் ஆகிட்டீங்க, ஆக்டர் ஆகலை வேறு ஏதாவது ஆம்பிஷன் உங்களுக்கு இருந்துச்சா டேரக்டர் ஆகணும்னா அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க. அதுக்கு எனக்கு பைலட் ஆகணும் ஆசை இருந்துச்சு, இல்லை கிரிக்கெட்டர் ஆகணும் ஆசை இருந்துச்சு. எனக்கு கிரிக்கெட் விளையாட ரொம்ப ஆசை, நிறைய பேட்டிங் நான் பண்ணணும்னு ஆசை. ஆனால் எனக்கு பவுலிங் தான் போடணுவாங்க, ஏன்னா நான் மிடில் ஆர்டர். நான் கூட என்னோடய அப்பா கூட அப்பா பிராண்ட் டெவலப்பராக இருந்தார். அப்போ கூட நான் சிஎஸ்கே மேட்ச் வந்திருப்பேன். அந்த ஒரு விஷயத்தை அப்பா மை ஃபாதர் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இன்னொரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அப்போ அப்பா கூட மை ஃபாதர் கூட டிஸ்கஸ் பண்ணி தான் எடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே இணையதளத்தை செம வைரலாக ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்குது. அதாவது எந்த இடத்துலையும் அவரை பற்றி பேசலை, இல்லை அவரை பற்றி எதுவுமே இக்னோர் பண்ணிட்டு போகல. மை ஃபாதர், அப்பா 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 அப்படிங்கிற விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜேசன் சஞ்சய் மீது ஒரு விமர்சனம் இருந்துச்சு. அதாவது அப்பாவுக்கு எகெயின்ஸ்டாக ஜேசன் சஞ்சய் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ முக்கியமாக பேட்டி கொடுக்க அப்பாவுக்கு எகெயின்ஸ்டாக ஜேசன் சஞ்சய் ரெடி ஆகிட்டாங்க. அதனால தான் சிக்மா திரைப்படத்தில் ஜேசன் சஞ்சய் அவர்களோட பெயர் பக்கத்தில் வி கிடையாது. அதாவது ஜோசப் விஜய் அவர்களோட வி இன்ஸ்டியல் இருக்குது பார்த்தீங்களா, அது கிடையாது, எஸ் தான் இருக்குது. சங்கீதா அவர்கள் எஸ் தான் இருக்குது. அதனால அப்பாவை கம்ப்ளீட்டாக விருதுட்டாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இணையதளத்தில் செமையாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த விமர்சனம் முக்கியமாக விஜய் அவர்களோட டிவோர்ஸ் கேஸ் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. என்னோட அப்பா மை ஃபாதர் அப்படிங்கிற விஷயத்த நிறைய இடத்துல ஜேசன் சஞ்சய் அவர்கள் சொல்லியிருப்பது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்குது. இது ஒரு புறம் இருக்க. இன்னொரு புறம் விஜய் அவர்களோட நடவடிக்கைகள். ஸோ விஜய் அவர்கள் விஜயன் த்ரிஷாவும் லிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற பல செய்திகள் இணையதளத்தில் ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருந்தாலுமே அதுக்கும் இந்த ஒரு பேட்டி முற்றுப்புள்ளி வைத்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஆக மொத்தத்தில் விஜய் மீது இருந்த ஒரே ஒரு விமர்சனம் சிஎம் விஜய் மீது, அதாவது விஜய் அவர்களோட பர்சனல் லைஃப். முக்கியமாக விஜய் அவர்களோட பர்சனல் லைஃப்னால தான் விஜய் 234 தொகுதியில் ஜெயிக்கல அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். 110 இடத்துல ஜெயிச்சாங்க. ஒருவேளை இந்த பர்சனல் லைஃப் சரியாயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் எலெக்ஷனில் முக்கியமாக லோக்சபா உள்ளாட்சி தேர்தலாம் முழுக்க ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு விஷயம் நடக்கும் அப்படி சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. சின்னதாக ஒரு 16 நிமிஷம் இன்டர்வியூவில் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் மை அப்பா அப்படின்னு பேசியிருக்காங்க. அதுவே இவ்வளோ பெரிய ஃபயராக இருக்குன்னா ஒரு வேளை எனக்கும் அப்பாவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, எங்கள் ஃபேமிலிக்கும் அப்பாவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, எங்கள் ஃபேமிலி தான் அவர் அப்படிங்கிற விஷயத்த வாயை திறந்து ஜேசன் சஞ்சய் ஒரு இடத்துல இல்லை சங்கீதா ஏதாவது இடத்துல சொன்னால் அந்த ஒரு விஷயம் தமிழக அரசியலே புரட்டி போடும். முக்கியமாக நீங்கள் கமெண்ட்லாம் எடுத்து படித்து பார்த்தா தெரியும். எப்படி போட்டிருக்காங்கன்னா,
என்னோட ஃபேமிலியில் யாரோ சேர்ந்துட்டாங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தவங்க ஜாயின் ஆகாமல் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதிலே தெரியுது விஜயை வந்து ஒரு நார்மல் நடிகராக பார்க்கல, கூட போது அண்ணனாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து அடுத்து என்ன நடக்க போகுது? ஃபைனலாக எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வந்து ஜேசன் சஞ்சய் அவர்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஜேசன் சஞ்சய் அவர்களோட இன்டர்வியூ இணையதளத்தில் செம்ம வைரலாக வந்து போய்கொண்டு இருக்குது. முக்கியமாக விஜய் மீது இருந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு, ஒரு விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளி வந்து வச்சுருக்காங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது ஜேசன் சஞ்சய் அவர்களோட நடிப்பில் வெளியாக இருக்கும் சிக்மா திரைப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. இந்த திரைப்படத்தோட அஃபிஷியலான ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 18 ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகளில் வந்து ஜேசன் சஞ்சய் வந்து கலந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தனியார் ஊடகத்துக்கு பேட்டி வந்து ஜேசன் சஞ்சய் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அவங்க நிறைய விஷயம் வந்து பேசியிருக்காங்க. ஸோ ஆங்கர் வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய டேரக்டர், ஒரு ஃபஸ்ட்டு படம் எடுக்கிறீங்க. இந்த படம் வந்து ஒரு பெரிய அளவில் ஹிட் ஆகுது, அதாவது ஹாலிவுட் லெவல் வந்து பெரிய ஹிட் ஆகுது. அப்போ வந்து ஹாலிவுட்டில் வந்து உங்களை வந்து ஃபிலிம் எடுக்க வந்து கூப்பிட்றாங்க. ஸோ நீங்கள் ஹாலிவுட்டில் ஃபிலிம் எடுக்க போகிறீங்க. ஸோ வந்து இந்தியாவில் இருக்க ஒரு ஆக்டர் வந்து கூப்பிட்டு போகணும், இல்லை தமிழில் இருக்க ஒரு ஆக்டர் வந்து நீங்கள் கூப்பிட்டு போகணுன்னா ஹாலிவுட்டுக்கு எந்த ஆக்டர், தமிழ் ஆக்டரை கூப்பிட்டு போவீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து டிடி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் இணையதளத்தில் செம்மையான ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. நான் கண்மூடி யோசித்தாலே அப்பா தான் ஞாபகத்து வருவார், அப்பா ஃபேஸ் தான் ஞாபகத்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விஜய் அவர்களோட ஃபேஸ் தான் வந்து ஞாபகத்து வரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில விஷயத்த சொல்லியிருக்காங்க. தன்னோட சின்ன வயசில் வந்து நான் வந்து ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு மேக்ஸ் வராது. அப்போ வந்து மேக்ஸ் எக்ஸாம் வந்து இருந்துச்சு. என் காலேஜில் வந்து என் ப்ரொஃபஸருக்கு வந்து ப்ராங்க் கால் வந்து பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து எக்ஸாம் வைக்கக்கூடாது அப்படி இப்படி ப்ராங்க் கால் வந்து பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்க என்னோடய பேரண்ட்ஸ்கிட்டே வந்து நான் ப்ராங்க் கால் வந்து பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொன்னாங்க. இது இல்லாமல் வந்து டிடி ஆங்கர் வந்து இன்னொரு முக்கியமான கேள்வி வந்து கேட்டாங்க. இப்போ நீங்கள் ஆக்டர் ஆகிட்டீங்க, ஆக்டர் ஆகலாம், வேறு ஏதாவது ஆம்பிஷன் வந்து உங்களுக்கு இருந்துச்சா டைரக்டர் ஆகணும்னா அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்டாங்க. அதுக்கு வந்து எனக்கு வந்து பைலட் ஆகணும் ஆசை இருந்துச்சு, இல்லை கிரிக்கெட்டர் ஆகணும் ஆசை இருந்துச்சு. எனக்கு வந்து கிரிக்கெட் விளையாட ரொம்ப ஆசை, நிறைய பேட்டிங் நான் பண்ணணும்னு ஆசை, ஆனால் எனக்கு பவுலிங் தான் போடணுவாங்க, ஏன்னா நான் மிடில் ஆர்டர். நான் கூட வந்து என்னோடய அப்பா வந்து பிராண்ட் டெவலப்பராக இருந்தார். அப்போ கூட நான் சிஎஸ்கே மேட்ச் வந்திருப்பேன். அந்த ஒரு விஷயத்தை வந்து அப்பா மை ஃபாதர் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இன்னொரு இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அப்போ வந்து அப்பா கூட மை ஃபாதர் கூட டிஸ்கஸ் பண்ணி தான் எடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே இணையதளத்தை செம வைரலாக வந்து ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்குது. அதாவது வந்து எந்த இடத்துலையும் வந்து அவரை பற்றி பேசலை, இல்லை அவரை பற்றி எதுவுமே வந்து இக்னோர் பண்ணிட்டு போகல. மை ஃபாதர், அப்பா 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 அப்படிங்கிற விஷயத்தை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஜேசன் சஞ்சய் மீது ஒரு விமர்சனம் வந்து இருந்துச்சு. அதாவது வந்து அப்பாவுக்கு எகெயின்ஸ்டாக வந்து சஞ்சய் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ முக்கியமாக வந்து பேட்டி கொடுக்க வந்து அப்பாவுக்கு எகெயின்ஸ்டாக வந்து ஜேசன் சஞ்சய் வந்து ரெடி ஆகிட்டாங்க. அதனால தான் வந்து சிக்மா திரைப்படத்தில் வந்து ஜேசன் சஞ்சய் அவர்களோட பெயர் பக்கத்தில் வந்து வி கிடையாது, அதாவது ஜோசப் விஜய் அவர்களோட வி இன்ஸ்டியல் இருக்குது பார்த்தீங்களா, அது கிடையாது, எஸ் தான் இருக்குது. சங்கீதா அவர்கள் எஸ் தான் வந்து இருக்குது. அதனால அப்பாவை கம்ப்ளீட்டாக வந்து விருதுட்டாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்து இணையதளத்தில் செமையாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த விமர்சனம் முக்கியமாக விஜய் அவர்களோட டிவோர்ஸ் கேஸ் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வந்து வச்சுருக்காங்க. என்னோட அப்பா மை ஃபாதர் அப்படிங்கிற விஷயத்த நிறைய இடத்துல வந்து ஜேசன் சஞ்சய் அவர்கள் சொல்லியிருப்பது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்குது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் வந்து விஜய் அவர்களோட நடவடிக்கைகள். ஸோ விஜய் அவர்கள் வந்து விஜயன் த்ரிஷாவும் வந்து லிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற பல செய்திகள் வந்து இணையதளத்தில் ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருந்தாலுமே அதுக்கும் வந்து இந்த ஒரு பேட்டி வந்து முற்றுப்புள்ளி வந்து வைத்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஆக மொத்தத்தில் வந்து விஜய் மீது இருந்த ஒரே ஒரு விமர்சனம் சிஎம் விஜய் மீது, அதாவது விஜய் அவர்களோட பர்சனல் லைஃப். முக்கியமாக வந்து விஜய் அவர்களோட பர்சனல் லைஃப்னால தான் வந்து விஜய் வந்து 234 தொகுதியில் வந்து ஜெயிக்கல அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். 110 இடத்துல ஜெயிச்சாங்க. ஒருவேளை இந்த பர்சனல் லைஃப் வந்து சரியாயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் எலெக்ஷனில் முக்கியமாக லோக்சபா உள்ளாட்சி தேர்தலாம் வந்து முழுக்க ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு விஷயம் நடக்கும் அப்படி சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. சின்னதாக ஒரு 16 நிமிஷம் இன்டர்வியூவில் வந்து ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் மை அப்பா அப்படின்னு பேசியிருக்காங்க. அதுவே வந்து இவ்வளோ பெரிய ஃபயராக இருக்குன்னா ஒரு வேளை எனக்கும் அப்பாவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, எங்கள் ஃபேமிலிக்கும் அப்பாவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, எங்கள் ஃபேமிலி தான் அவர் அப்படிங்கிற விஷயத்த வாயை திறந்து ஜேசன் சஞ்சய் வந்து ஒரு இடத்துல இல்லை சங்கீதா ஏதாவது இடத்துல சொன்னால் அந்த ஒரு விஷயம் வந்து தமிழக அரசியலே வந்து புரட்டி போடும். முக்கியமாக வந்து
நீங்கள் கமெண்ட்லாம் எடுத்து படித்து பார்த்தா தெரியும். எப்படி போட்டிருக்காங்கன்னா, என்னோடய ஃபேமிலியில் யாரும் சேர்ந்துட்டாங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக, என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தவங்க ஜாயின் ஆகாமல் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதிலே தெரியுது விஜயை வந்து ஒரு நார்மல் நடிகராக பார்க்கல, கூட போது அண்ணனாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து அடுத்து என்ன நடக்க போகுது